இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் அம்சத்தில் பிறந்த 4 ராசிக்காரர்களை பத்தி தான் பார்க்க போறோம். சிவன் உலகத்தை அழிக்கும் கடவுள். அழிக்கிறதுங்கிறது பயமுறுத்துறதுக்காக இல்லைங்க. பழையதை அழித்து புதியதை உருவாக்குறதுக்காக. சிவனுக்கு 3 கண்கள். 3வது கண்ணை திறந்தாலே மாயை, பொய், அகங்காரம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். சிவனுக்கு ஆடம்பரமே பிடிக்காது. அவருக்கு பிடித்ததெல்லாம் புலித்தோல், ருத்ராட்சம், விபூதி, கங்கை, பாம்பு இதுதான். அவர் நடனம் ஆடினாலே அது ஆனந்த தாண்டவம். இந்த நடனத்திலே பிரபஞ்ச ரகசியம்லாம் இருக்கு. சிவனுக்கு கோபம் வந்தா ருத்ரன், அன்பு வந்தா சுந்தரேஸ்வரன், தியானத்தில் இருந்தா யோகேஸ்வரன், போரில் இருந்தா வீரபத்திரன். சிவபெருமான் ஒரு வடிவம் மட்டும் இல்லைங்க, கோடி வடிவங்கள். அப்பேற்பட்ட சிவன் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய 4 ராசிக்காரர்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 4 ராசிக்காரர்களும் சிவனின் அம்சமும் சிவனின் இயல்புகளும் இருக்குமா இவர்களுக்கு. நம்ம முதல்ல பார்க்க போகிற ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசியில் பிறந்தவருக்கு இயற்கையாகவே அதிகமாக கடவுள் மீது அதிக நாட்டமுடையவர்களாக இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனம் உடையவர்களாக இருப்பாங்களாம். இதனாலே இவர்களுக்கு சிவனின் அம்சமும் சிவனின் அருளும் பரிபூரணமாக இருக்குமா. அடுத்ததா நம்ம பார்க்க போற ராசி கடகம். இந்த கடக ராசியில் பிறந்தவருக்கு சிவன் மற்றும் பார்வதியின் அருளும் பரிபூரணமாக இருக்குமா. ஏன் அப்படின்னா, இந்த கடக ராசிக்காரர்களுக்கு பார்வதி தேவி அம்சம் நிறைந்தவர்கள். கடக ராசிக்காரர்கள் மாதம் ஒரு முறையாவது சிவன் கோவிலுக்கு சென்று வந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழுமா. கஷ்டப்படும் நபர்களுக்கு உதவி செய்யும் மனம் உடையவர்களாகவும் இருப்பாங்களாம் அந்த கடக ராசிக்காரர்கள். 3வதாக நம்ம பார்க்க போகிற ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கும் சிவனின் அருள் பரிபூரணமாக இருக்குமா. இவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய நபராக இருப்பாங்களாம் இந்த கன்னிராசிக்காரர்கள். இதனாலே இவர்களுக்கு சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்குமா. 4வதாக நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி. இந்த கும்பராசிக்காரர்களுக்கும் சிவனின் பரிபூரணமான அம்சம் நிறைந்தவர்கள். இந்த கும்பராசிக்காரர்கள் யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இவர்கள் அனைவர் மீதும் அன்பு செலுத்தும் ஒரு நபராகவும் இருப்பாங்க. இவர்கள் பசுமாட்டிற்கு வாழைப்பழம் கொடுத்தால் மிகவும் நல்லது. சிவன் கோவிலுக்கு போகும்போது நந்தியை முதலில் வணங்கிவிட்டு சென்றால் சிவன் அருள் பரிபூரணமாக கிடைக்கும்.